ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். நீலகிரியில் 3வது நாளாக தொடரும் கனமழை. உதகை கல்லட்டி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு. எமரால்டு பகுதியில் 13.2 சென்டிமீட்டர் மழையும், குந்தாவில் 10.9 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. வால்பாறையில் விட்டுவிட்டு தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சூறை காற்றால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. வால்பாறையில் அதிகபட்சமாக சின்னக்கல்லாறில் 11.6 சென்டிமீட்டர் மழை பதிவு. சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 20 அடி உயர்வு. வால்பாறை மலைப்பாதையில் முறிந்து விழுந்த மரம். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அகற்றும் பணி மும்முரம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டும் பில்லூர் அணை. 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்ட உயரம் 97 அடியாக உயர்வு. பில்லூர் அணையிலிருந்து 14,925 கன அடி நீர் பவானி ஆற்றில் திறப்பு. கரையோர மக்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. நெல்லை களக்காடு வனப்பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. திருக்குறுங்குடி மலைநம்பி கோவிலுக்கு மக்கள் செல்ல தடை. தொடர் மழையால் நெல்லை சேர்வலார் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்வு. பாபநாசம் அணையும் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடரும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. கன்னியாகுமரி கடலோர பகுதிக்கு ரெட் அலர்ட். கடலோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி கோவையில் இன்று அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் குமரியில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை தகவலை துல்லியமாக கணிக்கும் புதிய வானிலை அமைப்பு அறிமுகம். புதிய அமைப்பு மூலம் 6 கிலோமீட்டர் கட்ட அளவில் வானிலை தகவல்களை கணிக்க முடியும் என மத்திய அரசு தகவல். தமது குடும்ப உறுப்பினரான நிதியை காப்பாற்றவே முதலமைச்சர் டெல்லி சென்றார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. வாரிசு அரசியல் மன்னராட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும். 200 தொகுதிகளில் வெல்வோம் என்ற ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் இபிஎஸ் பேச்சு.
அமித்ஷாவை சந்திக்க 3 கார்களில் பயணித்தது குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் சேரும்போது ஸ்டாலின் நடுநடுங்கி போவார் என்றும் பேச்சு. திருப்பத்தூரில் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்தவர் சரமாரியாக வெட்டி கொலை. தந்தையை கொன்ற உறவினரை நண்பர்களுடன் சேர்ந்து தீட்டு கட்டிய மகன் உட்பட 5 பேர் கைது. திருவள்ளூரில் 3 கோடியே 19 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட சாலை தரமற்றதாக இருப்பதாக புகார். புதிய சாலையில் சளிகளை அள்ளி குழந்தைகள் விளையாடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. விருத்தாச்சலத்தில் ரவா லட்டிற்கு டொமேட்டோ சாஸ் கேட்டு பேக்கரி உரிமையாளர் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் ஆறு போல் பெருக்கெடுத்து வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. மும்பை மாநகரில் 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், குடியிருப்புகள் வெள்ளக்காடாக மாறியதால் மக்கள் அவதி. மும்பையில் புதிதாக திறக்கப்பட்ட மெட்ரோ ரயில் நிலையத்தை மூழ்கடித்த வெள்ளம். பூமிக்கு அடியில் கட்டப்பட்டுள்ள ரயில் நிலையத்தில் அருவி போல் தண்ணீர் கொட்டியதால் பயணிகள் அவதி. கொரோனா பரவல் குறித்து பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிக்கை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தல். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. ரொட்டியை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக வாழவில்லை என்றால் இந்தியாவிலிருந்து தோட்டாக்கள் பாயும் என்றும் எச்சரிக்கை. பயங்கரவாதம் குறித்தும் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. சட்டவிரோத குடியேறிகளை இந்தியா திருப்பி அனுப்புவதற்கு வங்கதேசம் எதிர்ப்பு. ஆவணங்கள் இல்லாதவர்களை தங்கள் நாட்டுக்குள் அனுப்பினால் நடவடிக்கை எடுப்போம் என எச்சரிக்கை. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் உட்பட 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும். மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. அயோத்தியில் சோமவதி அமாவாசையொட்டி சிறப்பு வழிபாடு. சரையு நதிக்கரையில் மகா ஆரத்தி எடுத்து பக்தர்கள் தரிசனம். உலகிலேயே முதல் முறையாக சீனாவில் ரோபோட்டுகளுக்கு நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டி. மனிதர்களைப் போலவே சண்டையிட்ட காட்சிகளைக் கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம்.
再来一下，这回要打中了硬肋啊！现在咱还真不能说软肋。哎呀呀 ！1, 2, 3，加油 ！4, 5。IPL தொடரின் லீக் ஆட்டத்தில் மும்பையை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ். எளிதான வெற்றியின் மூலம் முதல் குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தல். நடப்பு IPL தொடரின் லீக் ஆட்டங்கள் இன்றுடன் நிறைவு. புள்ளிகள் பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறும் முனைப்புடன் லக்னோவை எதிர்கொள்கிறது RCB. பிரிட்டனின் லிவர்பூல் நகரத்தில் கால்பந்து போட்டி வெற்றி கொண்டாட்டத்தில் பெரிய செயல். ரசிகர்கள் பேரணியில் காரை ஏற்றி தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.